வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேசிக்கால பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ் கத்திய பார்ட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷாராம்ஸ் பார்க்குறோம். ஸோ இது டார்ச் பேச்னே வாலா அப்படிங்கிற ஷாராம்ஸு. ஸோ இந்த ஷாராம்ஸை நம்ம பார்ப்போம் மீனிங்கோட. நீங்கள் கூடவே படிச்சிங்கன்னா இந்த ஷாராம்ஸை நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு வந்துடலாம். வாங்க பார்ப்போம். ஸோ இது வந்து டார்ச் பேச்னே வாலா அப்படிங்கிற இந்த கதை வந்துட்டு ஹரிசங்கர் பர்சாயி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. ஸோ लेखक हरिशंकर परसाई हिंदी के काव्य जगत में हास्य रस को लेकर लिखने वालों में பிரதான் ஹை. ஸோ இந்த லேக்கக்னா நமக்கு தெரியும் இல்லையா, ரைட்டர். ஸோ இந்த ரைட்டர் ஹரிசங்கர் பர்சாயி அப்படிங்கிறவர் ஹிந்தியில் காவிய ஜகத், அந்த காவிய உலகம், அந்த உலகத்தில் ஹாசிய ரஸ்னால் என்னென்னா கேலி கிண்டல் பண்ணி எழுதுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி காமெடி ரைட்டர் அவர். ஸோ ஹாசிய ரஸ்கோ லேக்கர். ஸோ அந்த காமெடி விஷயங்களெல்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காரு. இவரோட நிறைய நிபந்தம் எழுதியிருக்காரு. ஸோ அதில் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா காமெடி கலந்து இருக்குது. ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்துட்டு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு காமெடி கலந்து நமக்கு வந்துட்டு சொல்வார். ஸோ இவரோட முக்கால்வாசி எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஹாசிய ரஸ்கே லேக்கர் லிக்னே வாலோமே பிரதான் ஹை, முதன்மையான ஒரு. ஸோ இவரோட காவியங்கள், இவரோட அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து ஹாசிய ரஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் வாசிக்கிறேன், கூட வாசிங்க. लेखक हरिशंकर परसाई हिंदी के काव्य जगत में हास्य रस को लेकर लिखने वालों में प्रधान है. ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஷாராம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லேக்கக் பற்றி சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த கதை என்னன்னு நான் சொல்கிறேன். चौराहे पर टार्च बेचने वाले एक आदमी से लेखक को பரீட்சித்தா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹரிசங்கர் பர்சாயிஜியோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த கதையில் வந்து அவருமே இருப்பார். ஒரு கேரக்டராக வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு கதை எழுதுறாருன்னா அந்த கதையில் வந்து ஒரு கேரக்டராக ஹரிசங்கர் பர்சாயி இருப்பார். ஸோ மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், चौराहे पर टार्च बेचने वाले एक आदमी से लेखक को परीक्षिता. சௌராஹே அப்படின்னா என்னன்னா, இந்த 4 ரோட்ஸ் வந்துட்டு சந்திக்கும் இல்லையா, 4 ரோடு சந்திக்கிற இடம், அதுதான் வந்துட்டு சௌராஹே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஸோ அந்த இடத்துல டார்ச் பேச்னே வாலே, ஸோ டார்ச் விற்கிற ஒரு மனிதனை ஆத்மி சே லேக்கக்கோ பரீட்சித்தா, லேக்கக் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த வழியில் நம்ம போகும்போது நிறைய பேரை பார்ப்போம் இல்லையா, வியாபாரம் செய்கிறவங்க நிறைய பேரை பார்ப்போம். அது மாதிரி இப்போ கீரை விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, ஃப்ரூட்ஸ் விற்கிறவங்க, ஸோ அது மாதிரி நிறைய பேரை பார்ப்போம்ல. அதே மாதிரி ஒரு டார்ச் விற்கிற ஒரு மனிதனை வந்து நம்ம ஹரிசங்கர் பர்சாயிஜி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். லேக்கக் உசே பார் பார் தேக்தே தே. ஸோ தினமும் அடிக்கடி, பார்னா அடிக்கடி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் அந்த வழியாக போகும்போது அவர் அந்த டார்ச் விற்கிறவரை வந்து பார்த்துட்டே இருக்காரு. பாத்மே குச் தினம் வஹ் தீக் நெஹி படா. ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த டார்ச் விற்கிறவரை வந்து காணோம், பார்க்கவே முடியல, அவர் கண்ணில் வந்து படவே இல்லை. அவர் ஏக் தின் உசே லேக்கக் நே தேக்கா கி வஹ் லம்பி தாடிக்கே சாத்தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை வந்து பார்க்குறாரு, லேக்கக் பார்க்குறாரு. ஹரிசங்கர் பர்சாய் பார்க்கும்போது அவன் நீளமாக தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு முனிவர் போல், ஒரு சாது போல் என்ன பண்ணிட்டான், மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், நான் இந்த பேரா வாசிக்கிறேன், கூட வாசிங்க. चौराहे पर टार्च बेचने वाले एक आदमी से लेखक को परीक्षिता. लेखक उसे बार बार देखते थे. बाद में कुछ दिनों वह दिख नहीं पड़ा. एक दिन उसे लेखक ने देखा कि वह लंबी दाढ़ी के साथ था. लेखक के पूछने पर पता चला कि वह अब टार्च नहीं बेचता और आत्मा के अंदर டார்ச் ஜலா ரஹா ஹே, உஸ்கி கஹானியோं தீ. ஸோ இப்போ என்னது, லேக்கக் வந்து கேட்குறாரு, இவன் என்ன டார்ச் தானே விற்றுக்கிட்டு இருந்தான், இப்போ என்ன இது மாதிரி நீளமாக தாடிலாம் வச்சுட்ருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பூஷ்னானே கேட்குறது இல்லையா. கேட்கும்போது அவருக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, பத்தா சலாக்கி வஹ் அப். ஸோ அவன் வந்து இப்போ கேட்குறவங்க வந்து சொல்கிறாங்க, அவன் வந்து இப்போ டார்ச்லாம்
விற்கிறது இல்லை, டார்ச் நெஹி பேச்தான் அவர். ஆனால் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆத்மா கே அந்தர் டார்ச் ஜலா ரஹா ஹை. ஸோ ஆத்மா, ஸோ நம்மளுடைய மனிதர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா முனிவராக மாறி சாதுவாக மாறி அவன் என்ன சொல்கிறான், எல்லாருக்கும் வந்து அறிவுரைகள் சொல்லிகிட்டு இருக்கான். மனதில் இருக்கக்கூடிய இருளை போக்குறதுக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிறத கேட்டு இந்த மாதிரி இந்த கதை வந்து இருக்குது. உஸ்கி கஹானி யோந்தி. ஸோ இந்த மாதிரி அவனோட கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், கூட படிங்க. லேखक के पूछने पर पता चला कि वह अब टार्च नहीं बेचता और आत्मा के अंदर टार्च जला रहा है, उसकी कहानी यूं थी. सो नेक्स्ट पापों, नेक्स्ट पैराग्राफ. टार्च बेचने वाला का एक मित्र था. டார்ச் बेचने वाला, அந்த டார்ச் விற்கிறவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். மித்ரனா ஃப்ரெண்டு இல்லையா, ஃப்ரெண்டு இருக்கான். दोनों एक दिन बातों कर रहे थे कि कैसे सा पैदा करे, इसकी खोज में दोनों अलग अलग चल पड़े. ஸோ இப்போ என்ன பேசிக்கிறாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் என்ன பேசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரு நாள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேடுறப்போ தோனும் அலக் அலக் செல் படே. ஸோ தனித்தனியாக போயிடுறாங்க. ஸோ தனித்தனியாக வந்துட்டு போய் ஒருத்தர் டார்ச் விற்கிறாரு, இன்னொருத்தர், ரெண்டு பேருமே டார்ச் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. பைசா எப்படி இது பண்ணது பேசிகிட்டு இருக்காங்க. 5 साल बाद டார்ச் बेचने वाला अपनी मित्र से मिला. ஸோ 5 வருடங்கள் கழித்து அந்த டார்ச் விற்கக்கூடியவன், ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தன் வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து சந்திக்கிறான். मित्र से मिला. वह लंबी दाढ़ी के साथ लोगों के बीच में आत्मा के अंदर जो अंधकार है उसे दूर करने की விதி பத்தா ரஹாத்தா. ஸோ அவன் வந்து அந்த ஃப்ரெண்டை பார்க்குறான். பார்க்கும்போது இவன் எப்படி இருக்கான், ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பண்ணுறான், நீளமாக தாடி வளர்த்துருக்கான். நீளமாக தாடி வளர்த்துட்டு ஒரு முனிவர் போல இருக்கான். பார்க்குறதுக்கு அடையாளமே தெரியல அவனுக்கு. பார்த்து கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான், அவன் வந்து மனிதர்களுடைய ஆத்மாவில், அதாவது மனதில் இருக்கக்கூடிய அந்த இருளை போக்குவதற்கு, இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக இருளை தூரமாக, அதாவது என்ன இருளை நீக்குவதற்காக என்ன பண்ணுறான், விதி பத்தா ரஹா ஹை. விதினா அந்த வழிகள் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்போ பாருங்கள், படிங்க. टार्च बेचने वाला का एक मित्र था. दोनों एक दिन बातों कर रहे थे कि कैसी सा पैदा करें, इसकी खोज में दोनों अलग अलग चल पड़े. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடி வெவ்வேறு வழிகளில் போகிறாங்க. 5 साल बाद டார்ச் बेचने वाला अपने मित्र से मिला. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க 5 வருஷம் கழிச்சு. वह लंबी दाढ़ी के साथ लोगों के बीच में आत्मा के अंदर जो अंधकार है उसे दूर करने की विधि बता रहा था. सो नेक्स्ट पाருங்க. उसे पहचान कर उस टार्च बेचने वाला 2 दिन रहा. ஸோ இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இப்போ வந்து உட்காந்து அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்காக வழிகள்லாம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன சொல்கிறான், என் கூட 2 நாள் வந்துட்டு நீ தங்கு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அவனும் தங்குறாங்க. फिर उसने एक निर्णय कर लिया कि अपनी सूरज चाँप की टार्च व्रत है. ஸோ இப்போ என்ன முடிவு பண்ணுறான், 2 நாள் தங்கி பார்க்குறான். பார்க்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு வேலையும் பண்ணுறதில்ல, ஒரு மரத்துக்கு அடியில் வந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கான். மக்கள்லாம் வராங்க. இவன் வந்து இந்த மனசில் இருக்கக்கூடிய இருளை நீக்குவதற்காக சில வழிகள்லாம் சொல்கிறான். ஜஸ்ட்டு உட்காந்து சொல்கிறான், வாயிலேருந்து சொல்கிறான். அதை கேட்டுட்டு குருதட்சணையாக வந்து மக்கள் வந்து அவனுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. வசூல் நல்லா ஆகுது. ஸோ நிறைய காசு வந்துட்டு அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு இவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, நம்மளும் வந்துட்டு இனிமேல் டார்ச்லாம் விற்க வேண்டாம், நம்மளும் வந்து இந்த வழியிலே போயிடலாம், இதில் வந்து நிறைய காசு நமக்கு கிடைக்குது, இதான் வந்து நமக்கு இனிமேல் வந்து வாழ்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஸோ அதான் இந்த லைன். फिर उसके एक निर्णय कर लिया कि ஸோ நிர்ணயம்னா என்னது, முடிவு பண்ணுறது இல்லையா. ஸோ முடிவு பண்ணுறான்.
அப்படி சூரஜ் சாப் அப்படிங்கிறது அவனோட கம்பெனியோட பேர். அந்த டார்ச் விற்கிறான் இல்லையா, அவன் வச்சிருக்க அந்த கம்பெனியோட பேர். சூரஜ்னா சூரியன், சாப்னா சூரியனுடைய உருவம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். சூரியன் மாதிரி வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த டார்ச் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க கம்பெனிக்கு பேர். அந்த கம்பெனியிலேருந்து விட்டுட்டு அவர் ஆகே வகு டார்ச்னே பேஜேகா, இனிமேல் நான் வந்துட்டு என்னது டார்ச்சு விற்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். अंतकार और प्रकाश के बारे में अपना मित्र जो वाक्या दे रहा था. ஸோ இந்த अंतकार அதாவது இருளிலிருந்து பிரகாஷ் ஒளியை வந்து ஒளியை வந்து அடையிறதுக்கு என்னென்ன வழியோ அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் இல்லையா, அந்த வழிகள்லாம் வந்துட்டு நல்லா கேட்டுக்கிறான். அந்த ஸ்பீச்சை வந்து நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கான். உசே சுன்கர் अपने आप बदल जाता है और मनुष्य के पैसे पैदा करने की नीति ஞான் लेता है. ஸோ அப்போ பைசா வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு இதான் வந்து நமக்கு நல்ல வழி, ஸோ நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு என்ன பண்ணிடுறான், மாறிடுறான். இப்போ பாருங்கள், நான் படிக்கிறேன். उसे पहचानकर उसके साथ टार्च बेचने वाला 2 दिन रहा. फिर उसने एक निर्णय कर लिया कि अपनी सूरज चाप की टार्च व्यर्थ है और आगे वह टार्च ने भेजेगा. अंतकार और प्रकाश के बारे में अपना मित्र जो दो वाक्या दे रहा था. उसे सुनकर अपने आप बदल जाता है और मनुष्य के पैसे पैदा करने की नीति ஞாन लेता है. हरिशंकर परसाई कहते हैं कि वही दंता करेगा यानी टार्च बेचेगा, बस कंपनी बदल जाएगा. அப்போ ஹரிசங்கர் பர்சாய் என்ன சொல்கிறாரு, கஹ்தேஹைன்னா சொல்கிறது, கஹ்தேஹை கி என்ன சொல்கிறார் என்றால் அப்படின்னு, கீனா சோட்டி கீனா என்னது தட்டு இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாரு, வஹி தந்தா கரேகா. ஸோ இப்போ என்னது, இப்போ இவனும் வந்து என்னவா மாறிட்டான், வந்து டார்ச் விற்கிற வேலையை விட்டுட்டு நம்ம மனிதர்களின் அந்த மனசில் இருக்கக்கூடிய இருளை மாற்றுறதுக்கான அந்த வேலைக்கு போவோன்னு சொல்லி மாறிட்டான் இல்லையா. மாறிட்டதை பார்த்து பர்சாயிஜி என்ன சொல்கிறாருன்னா, டார்ச் பேஜேகா பஸ் கம்பெனி பதில் ஜாயேகா. அதாவது டார்ச் லைட்டும் என்ன பண்ணுது, இருளை நீக்கி ஒளியை கொடுக்கிறது. இப்போ இவங்க மாறின வேலை என்ன, இப்போ மனிதர்களின் மனதில் இருக்கக்கூடிய இருளை மாற்றி வந்துட்டு ஒளியை கொடுக்கறது இல்லையா. ஸோ அப்போ என்னது, கம்பெனி தான் மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கம்பெனி பதல் ஜாயேகா, கம்பெனி மட்டும் தான் மாறி இருக்கு, மற்றபடி வேலை வந்து என்னது, இருளை நீக்கக்கூடிய அந்த வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நமக்கு காமெடியாக வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து வாசிக்கிறேன், என் கூடவே வாசிங்க. டார்ச் बेचने वाला. लेखक हरिशंकर परसाई हिंदी के काव्य जगत में हास्य रस को लेकर लिखने वालों में प्रधान हैं. चौराहे पर टार्च बेचने वाले एक आदमी से लेखक को परिचय था. लेखक उसे बार बार देखते थे. बाद में कुछ दिनों वह दिख नहीं पड़ा. एक दिन उसे लेखक ने देखा कि वह लंबी दाढ़ी के साथ था. लेखक के पूछने पर पता चला कि वह अब टार्च नहीं बेचता और आत्मा के अंदर टार्च जला रहा है. उसकी कहानी यूं थी. टार्च बेचने वाले का एक मित्र था. दोनों एक दिन बातों कर रहे थे कि कैसे सा पैदा करे. इसकी खोज में दोनों अलग अलग चल पड़े. 5 साल बाद टार्च बेचने वाला अपने मित्र से मिला. वह लंबी दाढ़ी के साथ लोगों के बीच में आत्मा के अंदर जो अंधकार है उसे दूर करने की विधि बता रहा था. उसे पहचानकर उसके साथ टार्च बेचने वाला 2 दिन रहा. फिर उसने एक निर्णय कर लिया कि अपनी सूरज चाप की टार्च व्यर्थ है और आगे वह टार्च ने भेजेगा. अंतकार और प्रकाश के बारे में अपना मित्र जो व्याख्या दे रहा था, उसे सुनकर अपने आप बदल जाता है और मनुष्य के
पैसे पैदा करने की नीति जान लेता है। हरिशंकर परसाई कहते हैं कि वही दंता करेगा यानी டார்ச் भेजेगा பஸ் கம்பெனி பதல் ஜாயேகா. ஸோ அவ்வளோதான் இந்த ஷாராம்ஸு. கூடவே படிச்சுட்டு நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள். செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டெஸ்ட் எழுதி அதை நீங்களே கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மிஸ்டேக்ஸ் உங்களுக்கே புரியும். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது வேர்ட்ஸுக்கு மீனிங்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுப்பேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த ஷாராம்ஸ் கொடுத்துருக்கேன். நல்லா படிங்க, நல்லா கரெக்டாக எழுதுங்க. எதை எழுதினாலும் தப்பு மிஸ்டேக்ஸே இல்லாமல் எழுதி பழகுங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம படித்தா கூட அதை திரும்ப நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வேர்ட் பை வேர்டு மீனிங் சொல்லிகிட்டு இருக்கேன். ரீடிங் ரொம்ப முக்கியம். நல்லா சத்தமாக சவுண்டாக படிங்க. ஏன்னா இது அதர் லாங்குவேஜ் இல்லையா? சத்தமாக படிக்க 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 தான் உங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷனில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஸோ இப்போது கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கிருபாஸ் அகாடமியில் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன். ஸோ நல்லா படிங்க, full marks வாங்க ட்ரை பண்ணுங்கள். Kribas Academy is always there for you to make you succeed and acquire a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.